வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். அனைவருக்கும் வணக்கம். 3ஆம் பருவம் 5ஆம் வகுப்பு கணக்கு பாடம் 4வது பாடத்தின் இறுதியில் கொடுக்கப்பட்டுள்ள வளரறி மதிப்பீடு ஆவண்ணா இந்த பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்கள் மற்றும் அதற்கான விடை என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து கடைசியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைத்தாளில் நிழலிடுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. முதல்ல பாருங்கள், ஒரு பின்னம் கொடுத்துருக்காங்க. 3இல் 1 சமான பின்னத்தை குறிக்கும் படம் இது. இதுக்கு சரியான பதில் முதல்ல கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆனால் இதை டிக் பண்ணிக்கோங்க. 2வது கேள்வி, 4 பின்னங்கள் கொடுத்துருக்காங்க. பகுதி எல்லாமே ஒரே நம்பராக இருக்குது. இவற்றுள் மிகச்சிறிய பின்னம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தொகுதியில் பாருங்கள், சிறிய நம்பர் என்ன அப்படின்னு பாருங்கள், 3. 7இல் 3 அப்படிங்கிற பின்னம் தான் சிறிய பின்னம். ஈனாவை டிக் பண்ணிக்கோங்க. 3வது கேள்வி, 4 பின்னங்கள் கொடுத்துருக்காங்க. பகுதியை பாருங்கள், எல்லா பின்னத்துலேயும் 12 அப்படின்ட்டு ஒரே நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போது தொகுதியை பாருங்கள், தொகுதியில் உள்ள எண்களை இவற்றுள் மிகப்பெரிய பின்னம் எது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. 4 அப்படின்ட்டு மேலே தொகுதியில் இருக்குது பார்த்தீங்களா, 12இல் 4 இதான் மிகப்பெரிய பின்னம். ஆனவை டிக் பண்ணிக்கோங்க. 4வது கேள்வி, 4 பின்னங்கள் கொடுத்துருக்காங்க. இவற்றுள் மிகப்பெரிய பின்னம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே பகுதியில் எல்லா நம்பருமே மாறி இருக்குது, ஒரே எண்கள் கொடுக்கல. மேலே பார்த்தீங்கன்னா தொகுதியில் எல்லா நம்பரும் ஒரே நம்பர் கொடுத்துருக்காங்க. மேலே தொகுதியில் ஒரே எண்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பகுதியில் உள்ள நம்பரை பாருங்கள். பெரிய பின்னம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பகுதியில் சிறிய நம்பர் என்ன இருக்குன்னு பாருங்கள், அதுதான் மிகப்பெரிய பின்னம். 5இல் 3 அப்படின்ட்டு ஒரு பின்னம் இருக்குது பாருங்கள், இதான் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள 4 பின்னங்களில் பெரிய பின்னம். அதை டிக் பண்ணிக்கோங்க. 5வது கணக்கு பாருங்கள், 4 பின்னங்கள் கொடுத்துருக்காங்க. மிகச்சிறிய பின்னம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பகுதியில் உள்ள எல்லாமே மாறி இருக்குது. தொகுதி மட்டும் பாருங்கள், எல்லாத்துலேயும் ஒரே எண்ணெய் கொடுத்துருக்காங்க. இப்போ கீழே உள்ளதில் மிகப்பெரிய நம்பர் என்னன்னு பாருங்கள், 6. 6இல் 2 அப்படிங்கிறது தான் மிகச்சிறிய பின்னம். ஈஎன்னை டிக் பண்ணிக்கோங்க. பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. 6வது கேள்வி பாருங்கள், ஒரு கட்டத்தை 4 பிரிச்சிருக்காங்க. ஒரு பகுதிக்கு மட்டும் வண்ணமிட்டிருக்காங்க. இப்படம் குறிக்கும் பின்னத்தின் 16ஐ பகுதியாக கொண்ட சமான பின்னம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு பொருத்தமானது முதல்ல கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆனாவை டிக் பண்ணிக்கோங்க. 7வது கேள்வி, ஒரே பகுதியை கொண்ட பின்னங்கள் டேஷ் பின்னங்கள் ஆகும். ஓரின பின்னங்கள். 8வது கேள்வி, ஓரின பின்னங்களின் தொகுப்பு எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த பின்ன தொகுப்பை பாருங்கள். பகுதி ஒரே மாதிரி இருக்கக்கூடியது தான் ஓரின பின்னங்கள். ஆனவை பாருங்கள், அதில் 3 பின்னங்கள்லேயும் பகுதிகள் ஒரே மாதிரி ஒரே எண் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் சரியானது. 9வது கேள்வி பாருங்கள், 5இல் 3உடன் தொடர்புடைய ஓரின பின்னம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆவண்ணா 5இல் 4. 10வது கணக்கு பாருங்கள், 4 பின்னங்கள் கொடுத்துருக்காங்க. மேலே உள்ள தொகுதியை பாருங்கள், ஒரே எண்கள் கொடுத்துருக்காங்க. பகுதி மட்டும் வேறு வேறு நம்பர் கொடுத்துருக்காங்க. இவற்றுள் மிகப்பெரிய பின்னம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது கீழே உள்ள தொகுதியில் மிகச்சிறிய பகுதி எதுன்னு பாருங்கள். 3இல் 7 அப்படிங்கிற பின்னம் தான் மிகச்சிறிய பகுதியை கொண்டது. அப்போது இந்த பின்னம் தான் மிகப்பெரிய பின்னம். பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. படத்தில் நிழலிடப்பட்டுள்ள பகுதியை குறிக்கும் பின்னத்தின் சமான பின்னம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கட்டங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 8 கட்டம் இருக்குது, அதில் 4க்கு வண்ணம் விட்டுருக்காங்க. இதே போல் சமான பின்னத்துக்கு கேட்குறாங்க. கீழே உள்ளதில் 2வதாக இருக்குது பாருங்கள், ஆவண்ணா 24இல் 12 இதான் கொடுக்கப்பட்டுள்ள அந்த படத்துக்கு உரிய சமான பின்னம். 12வது கேள்வி பாருங்கள், 5இல் 4 மற்றும் 8இல் 9 ஆகியவை டேஷ் பின்னங்கள், வேற்றின பின்னங்கள். 13, 6இல் 3, 9இல் 4 இவற்றை ஓரின பின்னங்களாக மாற்றினால் கிடைப்பவை. ஈனா பாருங்கள், 18இல் 9, 18இல் 8. 14வது கணக்கு 2 படத்தொகுப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். மலர்
மணி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள், மலர் 5இல் 3 ஆப்பிள்களையும் மணி 6இல் 3 ஆப்பிள்களையும் அவரவர் பெட்டியிலிருந்து எடுத்தனர் எனில் அதிகமாக எடுத்தது யார்? இதுக்கு சரியான பதில் ஈனா பாருங்க, மலர் 5இல் 3. 15வது கேள்வி, 9இல் 7ஐ விட பெரிய பின்னம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த பின்னங்களை பாருங்கள். பகுதி எல்லாத்துக்கும் ஒரே நம்பர் தான் இருக்குது. தொகுதியை மட்டும் பாருங்கள். தொகுதியில் பெரிய நம்பர் எதுன்னு பாருங்கள், 8. அப்போது ஆவண தான் இங்கே சரியான பதில். பின்வரும் வினாக்களுக்கு விடையளி அப்படின்னு சொல்லி அடுத்தது கீழே இருக்குது பாருங்கள். 16வது கேள்வி, 8இல் 3 = 48 அப்படின்னு போட்டு மேலே என்ன வரும் அப்படின்ட்டு ஒரு பாக்ஸு கொடுத்துருக்காங்க. கட்டத்தில் விடுபட்டுள்ள எண் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு பொருத்தமான பதில் இஎன்ஆ 18. 17வது கேள்வி, 12இல் 4, 20இல் 5 இவற்றை ஓரின பின்னங்களாக மாற்றினால் கிடைப்பவை. ஆனால் முதல்ல இருக்கு பாருங்கள், இதான் அதுக்கு வரக்கூடிய சரியான பதில். 18வது கேள்வி, 5இல் 2இன் சமான பின்னம். முதல்ல கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆனால் 20இல் 8 அப்படின்ட்டு பாருங்கள், இதுதான் பொருத்தமானது. 19வது கேள்வி பாருங்கள், 9இல் 5 = மேலே 30 கொடுத்துருக்காங்க. பகுதி என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஈனா 54, இதுதான் அங்கே வரணும். 20வது கேள்வி பாருங்கள், ரகு 50இல் 40 மதிப்பெண்களும் ரவி 100இல் 40 மதிப்பெண்களும் பெற்றார்கள் எனில் அதிக மதிப்பெண் பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் பாருங்கள், ரகு, இதுதான் சரியான பதில். அடுத்து விடைத்தாள் பாருங்கள், நாம் குறிச்சிருக்கிறோம். இதை பார்த்து அப்படியே நீங்கள் குறிச்சிக்கலாம்.